அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பிலே நம்ம பயிற்சி 5.1 எக்ஸசைஸ் 5.1ல் 9 கணக்குகளை முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் 10வது கணக்கை பார்க்க போகிறோம். இது வட்டம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள கணக்குகள். 5ஆம் பாடத்தின் பெயர் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. உங்களுக்கு தெரியும், அது லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம செய்ய போகிறோம். 10வது கணக்கு பாருங்கள். டிட்டர்மின் வெதர் த பாயிண்ட்ஸ் -2, 1, 0, 0, -4, -3 lies outside on or inside the circle x² + y² - 5x + 2y - 5 = 0. தமிழில் வாசிக்கிறேன். என்ற வட்டத்தின் மீது அல்லது வெளியே அல்லது உள்ளே இந்த புள்ளிகள் இருக்கின்றது என காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வட்டம் எடுத்துங்க. 3 புள்ளி கொடுத்துருக்குறான். இந்த 3 புள்ளி வட்டத்துக்கு மேலே இருக்கா அல்லது வெளியே இருக்கா அல்லது உள்ளே இருக்கா, இதான் கேள்வி. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா, இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு -2, 1 அப்படின்னு எடுத்து எக்ஸுக்கு -2 போடு, ஒய்க்கு 1 போடு. போடலாமா? இப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். எக்ஸுக்கு -2, ஒய்க்கு 1. அப்போது 2² 1² -5 × -2. ஆக்சுவலி இது கூட -2² தான் நான் போடணும். -2² ரைட். அப்போ அடுத்தது +2 ஒய்க்கு 1 -5. இப்போது இதோட மதிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறோம். -2² பண்ணால் 4, 1² பண்ணால் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 10, 4 2 -5. அப்போது என்னாச்சு? 10 12 13 13 4 17ல் 5 கழிச்சா 12. இப்போது இந்த நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சிச்சு இது பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா >0, பூஜ்ஜியத்தை விட பெரியது. >0னா இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த சர்க்கிள். அவுட் சைட் த சர்க்கிள். தமிழில் வட்டத்தின் வெளியே இப்புள்ளி உள்ளது. வட்டத்தின் வெளியே உள்ளது. அவ்வளோதான். ஸோ இது 1 மார்க்கு. 3 சேர்த்தா 3 மார்க்கில் கேட்கலாம். ரெண்டாவது பாருங்கள், 0, 0. இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உள்ளேயா வெளியேயா மேலேயா? அதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸுக்கும் 0 போடணும், ஒய்க்கும் 0 போடணும். போடலாமா? இதில் இந்த சமன்பாட்டில் போடணும். ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 0 போட்டால் 0², ஒய்க்கும் இப்போ நம்ம என்ன தான் போடணும்? 0 போட்டால் 0² -5, எக்ஸுக்கு 0 மறுபடியும் +2, ஒய்க்கு 0 -5. ஓகேவா? இப்போது 0² 0, 5 × 0 0, 2 × 0 0. அப்போ மீதி எது மட்டும் இருக்கும்? -5. முந்தி +12 வந்தது. >0 போட்டு அவுட் சைட் த சர்க்கிள், வட்டத்தின் வெளியே உள்ளது அப்படின்னு எழுதிட்டார். இப்போ -5னா <0. <0னா இன்சைட் த சர்க்கிள். தமிழில் வட்டத்தின் உள்ளே அமையும். வட்டத்தின் உள்ளே அமையும் அல்லது உள்ளே உள்ளது, எப்படி வேணாலும் எழுதிக்க, உங்கள் இஷ்டம். அமையும். ஓகேவா? 2 முடிச்சிட்டோம். 3வது பாருங்கள், -4, -3. -4, அப்போ எக்ஸுக்கு -4 போடணும், ஒய்க்கு -3 போடணும். போடலாமா? எக்ஸுக்கு -4, அடுத்தது ப்ளஸ் ஒய்க்கு -3, அடுத்தது -5, எக்ஸுக்கு -4, +2 ஒய்க்கு -3 -5. இதை கண்டுபிடிக்கலாமா? -4² பண்ணால் +16, -3² பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 5 20, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2 6, கடைசியாக ஒரு -5. இப்போது 20 16 9 25, 25 20 45. ப்ளஸ்லாம் தனியாக கூட்டிக்கணும், மைனஸ்லாம் தனியாக கூட்டிக்கணும். -6 -5 -14. அப்போது 45ல் 11 கழிச்சா என்ன வரும்? 5ல் 1 போச்சுன்னா 4, 4ல் 1 போனாங்க. அப்போ ப்ளஸ் தான் வந்துக்குது. >0 0னா அவுட் சைட் த சர்க்கிள், வட்டத்தின் வெளியே உள்ளது. வட்டத்தின் வெளியே உள்ளது. அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஒவ்வொன்றும் கேட்டால் 2 மார்க். 3 சேர்த்து கேட்கும்போது
3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் பரீட்சை டைமில் மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னன்னு சொன்னால் 3 புள்ளி கொடுத்து அல்லது 1 புள்ளி கொடுத்து கூட வட்டத்துக்குள்ளே இருக்குதா வெளியே இருக்குதான்னு கேட்டால் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு சம் இது. அடுத்த சம் பார்க்கலாம். 11வது சம். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ். கீழ்காணும் வட்டங்களின் மையம் ஆரம் காண்க. இந்த கணக்குக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கேட்டாங்கன்னா சமன்பாட்டை மையம் ஆரம் கொடுத்துட்டு சமன்பாட்டை கேட்டான், சென்டரும் ரேடியஸும் கொடுத்துட்டு ஈக்குவேஷனை கேட்டான். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் கேட்குறான். ஸோ இதில் 3 சம் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். x² + y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஃபார்மில் எழுதிட்டா x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r². நான் வந்துச்சு அப்போ அந்த ஃபார்முலா. அப்போது இதில் மையம் எது அப்படின்னு கேட்டால் சென்டர் h, k அதான் சென்டர் இல்லையா. அப்போ இதில் எது மையம்? h. சார் இங்கே ஒன்றுமே இல்லையா சார்? ஒன்றுமே இல்லைன்னா 0 போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே -k இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போது இந்த +2 எப்படி அதெல்லாம் 2 மைனஸ் போட்டுக்கலாமா? -2ன்னு எழுதிக்கலாம். அப்போது இந்த மைனஸ் இங்கே வந்துடும். k எவ்வளோன்னு கேட்டால் -2. அதான் சென்டர். அடுத்தது ஆரம், ரேடியஸ். எது ரேடியஸ்? இந்த பக்கம் இருக்கிறது r தான் ரேடியஸ். இங்கே எதுவுமே இல்லை, 0ன்னு கொடுத்துட்டான் பாரு. அப்போ ரேடியஸ் எவ்வளோனா 0. இந்த சம் முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 மார்க் தான். அப்போ இதை பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். வரலன்னா இதுக்கு சென்டரும் ரேடியஸும் மையமாரம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வாங்க. இப்போது இது பாருங்கள், இதை பார்த்தோன்னே இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2g, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 6, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2f, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -4, சி எவ்வளோன்னா 4. அப்போ 2g ஈக்குவல் டு 6னா 2 6ஆல் அடித்தா 3 2 6, 2 4ஆல் அடித்தா 2 4. அப்போது g 3, f -2, c 4. நம்மளை என்ன கேட்டாங்க? மையம், சென்டர். அப்போது இதுக்கு என்ன சென்டர் ஃபார்முலானா -g, -f. -g எவ்வளோனா 3, -f எவ்வளோனா -2. அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸோட சேர்ந்தால் ப்ளஸோட இன்னொரு வாட்டி கூட போட்டு காமிக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ -3, +2. அடுத்தது ரேடியஸ், ஆரம். ஆரத்துக்கு என்ன ஃபார்முலானா √g² + f² c தான், c² கிடையாது. அப்போது √g²னா 3² 9, fனா -2² பண்ணால் +4, c எவ்வளோனா 4. அப்போ +4 -4 அடிச்சிட்டோன்னா மீதி 9. 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ அதான் ரேடியஸ். நான் உங்களுக்கு இங்கே ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறான் பாருங்கள். இது இந்த சம் மாடல். ஆனால் இதுக்கும் ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால் இங்கே நம்பர் இல்லைன்னு நினைக்காத, இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 6 2g = 6ன்னு போட்டேன். இங்கே 2g = -1 போட்டிங்கன்னா g = என்ன வரும்னா -1/2 வரும். ஃப்ராக்ஷனில் வருதுன்னு விட்டுடாதீங்க, அதான் ஆன்சரே. -1/2 தான் ஆன்சரே. அடுத்த சம் போலாமா? இதே சம் தான், மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. எதுக்கு முன்னாடி 2 இருக்குது? x² முன்னாடியும் y² முன்னாடியும் 2 இருக்குது. அப்போது என்ன செய்யலாம்? இருக்கக்கூடாது இல்லையா? எப்படி இருக்கணும்? ஈக்குவேஷன் x² + y² + 2gx + 2fy + c = 0 இப்படி தானே இருக்கணும். அப்போ இங்கே முன்னாடி 2 வந்ததுனால என்ன செய்யலாம்? சில பேர் யோசித்துட்டீங்க, மனசுக்குள்ளே சொல்லினுக்கிற அதே தான். என்ன யோசித்த சொல்லி பார்க்கலாம்? முழுவதையும் 2ஆல் வகுக்க வேண்டும். 2ஆல் டிவைட் பண்ணிவிடு. அப்போ 2 கேன்சல் ஆனால் x², இந்த 2 கேன்சல் ஆனால் y². இதை 2ஆல் டிவைட் பண்ண, சாரி அங்கே மைனஸ் இருக்கு பாரு, 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2 6, இங்கே ப்ளஸ் இருக்குது, 2 4, 2 2ஆல் அடித்தா 1. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த வடிவத்துக்கு வந்துச்சா, இந்த ஃபார்முக்கு வந்துச்சா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது 2g, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது -3,
ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது 2f, இதற்கு பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி 2f, அப்போ 2f இங்கே ஒய்க்கு முன்னாடி 2, சி எவ்வளோனா 1, இந்த 2வை 2ஆல் அடிச்சிட்டா f ஈக்குவல் டு 1, இப்போ 2வை 3ஆல் அடிக்க முடியாது, அப்போது பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2. இப்போது மையத்துக்கு என்ன ஃபார்முலா, சென்டர் போன கணக்கு சொன்னதே தான், ஞாபகம் உட்படுத்திக்கோ, -g, -f. அப்போது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, ஜியில் ஒரு மைனஸ், அந்த மைனஸ் இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, எஃப் எவ்வளோனா 1. சென்டர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிற, ரேடியஸ். ஆரத்துக்கு என்ன ஃபார்முலா, √g² + f² - c. √g² -3² பண்ணால் 9, 2² பண்ணால் 4, f² 1² பண்ணால் 1, சியும் 1 தான். அப்போது +1 -1 அடிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குன்னா 9/4, அதுக்கு ரூட் எடுத்தால் 3/2, அதான் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 12வது கணக்குக்கு போகலாம். இஃப் த சர்க்கிள், இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, 3x² + 3 - pxy + qy² - 2px = 8pq represents the circle, then find pq. Also determine center and radius. தமிழில் பாரு, என்ற சமன்பாடு வட்டத்தை குறித்தால் p, q மதிப்பு காண்க, மேலும் மையம் ஆரம் காண்க. அப்போ இது 3 மார்க் சம் தான். இது 3 மார்க் சம். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இதுக்கு முந்தின சம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், இங்கே பாருங்கள், வட்டம்னு சொன்னால் x² முன்னாடியும் y² முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆக்சுவலி இங்கே வந்துடுச்சு, இருக்கலாம், இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த 2 நம்பரும் சேமாக இருக்கணும். அதான் வட்டத்துக்கான கண்டிஷன், கட்டுப்பாடு. எது சார் சேமாக இருக்கணும், x² கெழுவும் y² கெழுவும் சேமாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இது மட்டும் தான், எல்லாமே இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² சேமாக இருக்கணும். ஸோ இப்போ அதை எழுதிட்டா சொன்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² must be equal to coefficient of y². தமிழில் x²இன் கெழு, x²இன் கெழுவும் கொழுன்னு எதிராக கொடுத்து போய் y²இன் கெழுவும் சமமாக இருக்க வேண்டும். எதுக்கு கண்டிஷன் இது, வட்டத்துக்கு கண்டிஷன். என்னங்க சொல்லிக்கிறான் பாரு, சர்க்கிள், என்ன சொல்லிக்கிறான், வட்டம். ஸோ வட்டமாக தான் அந்த கண்டிஷன், எல்லாத்துக்கும் எடுத்துக்கூடாது. அப்போ x²க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 3, y²க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா q. பாருங்கள், உடனே அவன் என்ன கேட்டான், pqவை கண்டுபிடி, ஃபைண்டுன்னு சொன்னான். நம்ம யாரை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம், qவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததுக்கு வா. இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஈக்குவேஷன் பொதுவான சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா x² y² x y கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்கள், x² y² x, இங்கே y இல்லை, கான்ஸ்டன்ட் தோ இங்கே இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக மாட்டினுங்கிறார் பாரு, xy டேர்ம் இருக்குது, அது வட்டத்துக்கு இருக்கக்கூடாது. ஸோ வட்டம்னா ஃபஸ்ட் கண்டிஷன் x²இன் கெழுவும் y²இன் கெழுவும் சமமாக இருக்கணும். ரெண்டாவது, அது இங்கே எழுதுகிறேன், xyயின் கெழு இருக்கக்கூடாது, கூடாதுன்னா 0ன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy must be equal to 0. ஆனால் இங்கே xyக்கு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யணும், நம்ம xyயோட கெழுன்னா 3 - அது என்னவாக தான் இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். -p இந்த பக்கம் வந்தால் +p, அப்போது p = 3. பாருங்கள், pயும் கண்டுபிடிச்சிட்டோம், qவும் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஆல்சோ டிட்டர்மின் தி சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ இது எதுவுமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, x²க்கு முன்னாடி 3 இருக்குது, ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் எழுதும், பதிலிட. x²க்கு முன்னாடி 3x² அப்படியே எழுது. இப்போது pயோட வேல்யூன்னா அதுவும் 3 தான். அப்போ 3 - 3 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எழுதி காமிட்டா சரி. 3 - 3 அப்புறம் xy ப்ளஸ் qவும் 3 தான், qy² - 2pயும் 3 தான், qவும் 3 தான், ஈக்குவல் டு 8. pயும் 3 தான், qவும் 3 தான். இப்போ பாருங்கள், 3x² இது கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும், இதை விட்டுடு. அப்புறம் 3y², 3 2 6x, பாருங்க இங்கே ஒரு எக்ஸ் போட்டேன், சாரி. அப்புறம் ஈக்குவல் டு 3 3 9 3 9,
9 8s are 72. 9 8 72. இப்போது பாருங்கள், முந்தி நம்ம போன சம் செஞ்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 2 ஈக்குவல் ஆச்சு. 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பை 3. அப்போ 3 கேன்சல் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர், 3 கேன்சல் ஆனால் ஒய் ஸ்கொயர், 3 6 72. பாருங்கள், எத்தனை 3 72 சொல்லுங்கள், கேன்சல் பண்ணிப்பார். 3 6 வருமா, மீதி 1 12 24 3 72 ப்ளஸ் 72, அதாவது ப்ளஸ் 24. இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதில் ஒரு டேர்ம் மிஸ்ஸிங். எது மிஸ்ஸிங்? ஒய் டேர்ம் இல்லை. அதனால் உட்காந்து எழுதுன்னு இருக்காது அங்கே போய். இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுட்டு போயிடு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கணும். மையம் இங்கிலீஷில் சென்டர். சென்டருக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அடுத்தது ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரத்துக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி தான். சி ஸ்கொயர் கிடையாது, திருப்பி சொல்லுங்கிறேன் பாரு. இப்போது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 2g, அது எவ்வளோன்னு சொன்னால் -2. ஒய்யே இல்லை இல்லையா? ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது 2f, ஒய்யே இல்லைனால 0. கான்ஸ்டன்ட் எவ்வளோனா -24. அப்போது பெருக்கல் 2 இங்கே வந்தால் வகுத்தல் 2, 0/2 0. 2 அதே மாதிரி இங்கே 2 கொண்டு வா. 2 2ஆல் அடிச்சிட்டா -1. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண. ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு மைனஸ். இப்போ ஜி ஒரு -1. அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து +1 ஆகிடும். எஃப் வந்து 0 தான். ஸோ -0னாலும் +0னாலும் அது என்ன தான்? 0 தான். ரேடியஸ்க்கு வா. சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்னால் -1 ஸ்கொயர் பண்ணால் +1, எஃப் ஸ்கொயர்னால் 0 ஸ்கொயர் பண்ணால் 0. சி எவ்வளோனா -24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 1 + 24, 0 விட்டுடு. 24 1 25, ரூட் எடுத்தா 5. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன செஞ்சோன்னு சொன்னால், ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்றோம். சமன்பாட்டிலேருந்து மையமும் ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இதில் 5.1ல் எல்லா சமயம் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். பயிற்சி 5.1ல் எல்லா சமயம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? 5.2க்கு தான் போகணும். நான் என்ன பண்ணுறேன்? 5.3க்கு போயிடுறேன். ஏன் சார் அங்கே போகிறேன்? உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். 2 மார்க் தான். இதில் மொத்தமே 6 கணக்குகள் தான் இருக்குது. அதை சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போது இந்த எக்ஸசைஸில் இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி, அங்கே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், இதில் ஒரு ஹோம்ஒர்க் 5.26. அப்போ 2 ஹோம்ஒர்க் இன்றைக்கி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கோ. இதில் என்ன கொஸ்டின் என்னான்னு கொஞ்சம் பாருங்கள். 5.3 2 மார்க் கொஸ்டின். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக் செக்ஷன். இங்கே பாருங்கள், கானிக் செக்ஷனாக என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கானிக் அப்படின்னா கூம்பு வெட்டியினுடைய ஒரு வடிவத்தை கேட்குறோம். இப்போது இந்த கானிக் கூம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு மரத்தினாலோ இல்லை ஒரு இரும்புனால செய்யப்பட்ட கூம்பை இமேஜின் பண்ணிங்க. இந்த இடத்துல கத்தி வச்சு வெட்டி எடுத்துடுறேன். வெட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே அழகாக இப்படி இருக்கும் மீதி பாதி இல்லையா? அப்போது இந்த பாதி என்னன்னா வட்டம், சர்க்கிள், வட்டம். ஓகேவா? அது கூம்புலேருந்து வெட்டுறதுனால இதுக்கு கூம்பு வெட்டி கானிக்குன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வேறு பாருங்கள், இதே கூம்பை வந்து கொஞ்சம் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வெட்டினேன், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி வெட்டணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும் யோசித்து பாரு. கீழே சேமாக தான் இருக்கும். அந்த போர்ஷன் வெட்டப்பட்ட பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இப்படி இருக்குமா இல்லையா? ஸோ இந்த பகுதி மட்டும் எடுத்துப்பார், இப்படி இருக்கும். அதுக்கு தான் நீள்வட்டம்னு சொல்கிறோம். நீள்வட்டம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் எலிப்ஸ். இப்படி க்ராஸாக வெட்டினா, ஸ்ட்ரைட்டாக வெட்டினா வட்டம், சர்க்கிள். 3வது பாருங்கள், அதே கூம்பு எடுத்துக்கோ. இப்போ கத்தி வச்சு நீ எங்கே வெட்ட போகிறோன்னா, இப்படி ஒரு வெட்டிட்டு அப்புறம் பார்த்தோன்னா இந்த இடம் மட்டும் பாருங்கள் இப்படி இருக்கும். உங்கள் புக் எடுத்து பாருங்கள், 3 டைமென்ஷன் ஃபிகர்லாம் அழகாக கொடுத்துருக்குறோம். வெட்டப்பட்ட பகுதி இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம இப்படி சொல்லுவோம். ஆக்சுவலி இப்படி வரைஞ்சி காட்டுவோம் இல்லையா? இல்லைன்னா இப்படி மேலே வரையும், இப்படியோனா வரையும். இதுக்கு பேர் பேரபோலா, பரவளையம். பரவளையம். இப்போ பாருங்கள், 2 கூம்பு எடுத்துக்கிறேன், 2 கோன்ஸ். இப்படி ஒரு கூம்பு, இதுக்கு கீழே இன்னொரு கூம்பு எடுத்துக்கிறேன். இப்போ 2யும் இந்த போர்ஷன் மட்டும் வெட்டுறேன்னு வச்சுக்கோ.
அப்போது இப்படி ஒன்று வரும், இங்கே வெட்டப்பட்ட பகுதி சொல்லுங்கிறேன், இப்படி ஒன்று வரும் இல்லையா? அதுதான் இப்படி படம் வரைஞ்சிக்கணும். நம்ம இப்படி வந்துட்டு இதுக்கு பேர் ஹைப்பர்போலா, தமிழில் அதிப்பரவளையம். ஸோ 4 இருக்குது பார்த்துங்க. என்னென்ன இருக்குது? வட்டம், நீள்வட்டம், பரவளையம், அதிப்பரவளையம். சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா. ஸோ இதெல்லாம் கூம்புலேருந்து வெட்டப்பட்ட பகுதிகளாக வர்றதுனால இதுக்கு பேர் கூம்பு வெட்டிகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்து முடித்த கணக்கு மாதிரியே இங்கே ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இல்லையா? இங்கே பாருங்கள், பார்த்து முடித்த கணக்கு 3x², 3y². நான் என்ன சொன்னேன்? வட்டம். இது முதல்ல எழுதிடுறேன். இது வட்டம்னு எழுதினாவே உனக்கு 1 மார்க் கிடச்சிரும். இது வட்டம். இட் இஸ் அ சர்க்கிள். இட் இஸ் எ சர்க்கிள். அப்போ சர்க்கிளுக்கு 2 கண்டிஷன் சொன்னேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக சொன்னேன், x² கெழுவும் y² கெழுவும் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னேன்? சமமாக இருக்கு. இருக்கா பாரு, இதுவும் 3, இதுவும் 3. உடனே சொல்லக்கூடாது, 2வது கண்டிஷனுக்கு போகணும். 2வது கண்டிஷன் என்ன? xyயின் கெழு 0 இருக்க வேண்டும். இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட்பா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² must be equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy must be equal to 0. பாரு, xy இல்லை பாருங்கள். ஸோ இந்த 2 கண்டிஷன் இருந்தால் அது வட்டம். அதை பற்றி இன்னொன்று பார்த்துடலாம். அது இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், x² முன்னாடி 1, y² முன்னாடி 1. xy டேர்மே இல்லை, கான்ஸ்டன்ட் எல்லாம் விட்டுறாது அதில். ஸோ இது முதல்ல அதை எழுதிக்க, அதுக்கு 1 மார்க். இட் இஸ் அ சர்க்கிள். தமிழில் இது வட்டம், 1 மார்க் எடுத்துகிட்டு. இப்போ ரீசன் எழுதணும். என்னென்ன ரீசன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². தமிழில் y²ன் கெழுவும் x²ன் கெழுவும் சமமாக இருக்கிறது. இதுவும் 1, அதுவும் 1. 2வது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy இஸ் 0. xyயின் கெழு 0 ஆகும். பாருங்கள், இங்கே என்ன இல்லை? xyயே இல்லை. ஸோ இது 2ம் வட்டம். ஓகேவா? அடுத்தது நான் பேரபோலா சொல்லிடுறேன். பரவளையம். முதல்ல அதை எழுதிடு. இட் இஸ் பேரபோலா. இட் இஸ் பேரபோலா. அதை முதல்ல எழுதிடு. இது பரவளையம். இப்போது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. எப்படி சொன்னீங்க சார் நீங்கன்னு கேட்டால், x² இல்லை, y² y இருக்குது. y² y இருக்கலாம், x² இருக்கக்கூடாது. சரி, வேறு மாதிரி சொல்லிட்டா, x²ம் xம் இருக்கலாம், y இருக்கக்கூடாது. சாரி, x² இருக்கக்கூடாது. y² வந்தால் x² வரக்கூடாதுப்பா. சிம்பிளாக சொல்லிடுறேன். y² வந்தால் x² வரக்கூடாது, x² வந்தால் y² வரக்கூடாது. அப்படி இருந்தால் பேரபோலா. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, y² வந்தால் x² வரக்கூடாது, x² ஏன்னா ஒரு ஸ்கொயர் தான் இருக்கணும். ஓகே. அடுத்தது xy டேர்மும் இருக்கக்கூடாது. xy இருக்கு பாரு, அதுவும் இருக்கக்கூடாது. xy இருக்கக்கூடாது. 2 கண்டிஷன். அதான் 2 மார்க். y² இருக்கலாம், ஆனால் x² இருக்கக்கூடாது. இல்லை பாரு, சப்போஸ் x² வந்தால் y² இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். 2வது xy இருக்கக்கூடாது. இது 2 இருந்தால் தான் பேரபோலா. வேறு எதுவும் பேரபோலாக்கு இல்லை. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது வட்டம் கிடையாது. ஏன் தானே பாரு, x² கீழும் y² கீழும் சமமாக இல்லை. இது 3வது 2 அது கிடையாது. நான் உங்களுக்கு எலிப்ஸ் சொன்னேன் இல்லையா? அதை சொல்லிடுறேன் முதல்ல. இட் இஸ் எலிப்ஸ். அதை சொல்லிடுறேன். இது நீள்வட்டம். இது நீள்வட்டம். அப்போ நீள்வட்டத்தின் சமன்பாடு என்னன்னா, x²/a² + y²/b² = 1. இதுதான் நீள்வட்டத்தின் சமன்பாடு. பாருங்கள், நடுவில் ப்ளஸ் வரணும், தெரிஞ்சுங்க. இப்போது இதை முழுவதையும் நான் என்ன பண்ண போகிறேன்? 14ஆல் வகுக்க போகிறேன். ஏன்னா =1 வரணும், பார்த்துக்கோ. அப்போ என்ன வரும்? 3x²/14 2y²/14 = 1. ஓகேவா? இந்த 3 கீழே கொண்டு வந்தால் எப்படி வரும்னு கேட்டால் 14/3. அதே மாதிரி 2 கீழே கொண்டு வந்தால் 14/2 = 1. அவ்வளோதான்பா. ஸோ இதுதான் a², இது b². ஸோ இந்த வடிவத்துக்கு வந்துச்சா? அதனால் நீள்வட்டம். சார் இதே மாதிரி ஒன்று அங்கே பார்த்த மாதிரி இருக்கா சார்? ரைட். இதில் பாருங்கள், நடுவில் மைனஸ் வந்துச்சு பாருங்கள். மைனஸ் வந்தால் முதல்ல ஆன்சர் எழுதிடு. இட் இஸ் ஹைப்பர்போலா. இட் இஸ் ஹைப்பர்போலா. இது அதிப்பரவளையம். அப்போது அதிப்பரவளையத்தின் சமன்பாடு எப்படி இருக்குன்னா, x²/a²
மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பாருங்கள், நடுவில் மைனஸ் இருக்குது பார்த்துங்க. ஆனால் எலிப்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். அப்போது முழுவதையும் இப்போ 7ஆல் வகுத்துட்டு, ஏன்னா ஈக்குவல் டு 1 வரணும் பார்த்துக்கோ. 7ஆல் வகுத்தா 2x ஸ்கொயர் பை 7 ஒய் ஸ்கொயர் பை 7 7ஆல் வகுத்தா 1 வந்துடும். இது எப்படி எழுதலாம்? அந்த 2 கீழே கொண்டு வந்தால் 7/2 ஒய் ஸ்கொயர் பை 7 ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோனா 7/2, பி ஸ்கொயர் எவ்வளோனா 7. இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி 2 சம் சொன்னேன். அடுத்தது பரவளையத்துக்கு என்ன சொன்னேன்? ஒய் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் ஒய் ஸ்கொயர் இருக்கக்கூடாது, எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. எலிப்ஸ் அப்படின்னு சொன்னால் நடுவில் ப்ளஸ் வரணும்னு சொன்னேன். ஹைப்பர் போலானா நடுவில் மைனஸ் வரணும்னு சொன்னேன். இப்போது இன்னும் 1 பாக்கி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது என்னவா இருக்கும் சார்? இது 2 இருந்துச்சு, டப்புன்னு சொல்லிட்டீங்க ஹைப்பர் போலான்னு. இதுலேயும் 2 இருந்துச்சு, நீள்வட்டம்னு சொல்லிட்டீங்க. இதில் இவ்வளோ இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வட்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏன் சார் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயரின் கீழும் ஒய் ஸ்கொயரின் கீழும் சமமாக இருக்கணும். இல்லை, அதனால் வட்டம் இல்லை. ஒன்று முடிஞ்சு போச்சு. இட் இஸ் நாட் அ சர்க்கிள் பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இட் இஸ் நாட் பேரபோலா. ஏன் பேரபோலா? ஒய் ஸ்கொயர் வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் வரக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் ஒய் ஸ்கொயர் வரக்கூடாது. அதனால் இது பரவளையம் அல்ல. ஏன்னா இதில் பாரு, எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது, ஒய் ஸ்கொயரும் இருக்குது. அதனால தான் இது பரவளையம் இல்லை. அப்போ என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரம் பாருங்கள். இப்போ ஹைப்பர் போலாக்கு வா. ஹைப்பர் போலாவில் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் வரணும். அதான் பார்ப்போம். அப்போ இங்கே ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால இட் இஸ் ஹைப்பர் போலா. இது அதிபரவளையம், இது அதிபரவளையம். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அந்த எக்ஸாம்பிள் 5.26 எடுத்து நீங்களே ஆன்சர் இது பண்ணிடாதீங்க. முதல்ல நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்பிள் சம் நீ யோசித்து பாரு. யோசித்துட்டு அதுக்கப்புறம் அது கொஷினுக்குள்ளே போய் இருக்கிற ஆன்சரை பார். நீயே சொல்லிடாத. அப்போ தான் உனக்கு இது தெரவாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸசைஸ் போலாமா? 2 எக்ஸசைஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். 5.1 5.3 முடிச்சிட்டோம். இப்போ 5.2க்கு நம்ம போக போகிறோம். இப்போது கூம்பு வெட்டிகளில் முதலாவது நம்ம பேரபோலா பற்றி படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. பேரபோலான்றது நான் எப்படி கோன்லேருந்து கட் பண்ணி வரும்னு காண்பித்தேன். இப்போது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அதனால் இதை பார்த்துக்கோ. இதான் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பேரபோலா, பரவளையம். இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி. முதலாவது ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, பரவளையத்தின் சமன்பாடு. பரவளையத்தின் சமன்பாடு முதலாவது அதை பார்த்துருவோம். பரவளையத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்டால், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இந்த பரவளையத்துக்கு தான். இப்போது பரவளையத்தில் 4 டைப் இருக்குது. பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப்பும் மீதி 3 டைப் சொல்லித்தரப்போகிறோம் உனக்கு. கவனிங்க, அடுத்த டைப் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இடதுபுறம் திறந்திருக்கும், இது வலதுபுறம் திறந்திருக்கு பாரு, ஓப்பன் டு த ரைட். இது ஓப்பன் டு த லெஃப்ட். இந்த பக்கம் கிராஃப் ஷீட்டில் மைனஸாக இருக்கும், ஞாபகம் இருக்கா? அதனால ஃபார்முலா என்னடான்னு கேட்டால், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4x. ஓகேவா? அடுத்த இது ரெண்டு பேரபோலா ஆயிடுச்சு. மூணாவது பேரபோலா பாங்க, பரவளையம் இப்படி இருக்கும். இதான் நீ 10th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சிருப்ப. மேல் நோக்கி திறந்துள்ளது, ஓப்பன் டு த டாப். இதோட ஈக்குவேஷன் என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அடுத்தது நீயே சொல்லிடலாமே, எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி, கரெக்ட், கீழ் நோக்கி திறந்துள்ளது, ஓப்பன் டு த பாட்டம். இப்போ கீழே என்ன இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ இதே ஈக்குவேஷன் தான், ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. ஸோ 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. வலதுபுறம் திறந்திருந்தா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இடதுபுறம் திறந்திருந்தா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax, மேல் நோக்கி திறந்திருந்தா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, கீழ் நோக்கி திறந்திருந்தா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. 4ம் பார்த்துட்டிங்களா டிஃப்ரென்ஸு?
இப்போ ரெண்டாவது இதில் வேர்டெக்ஸ் உச்சின்னு சொல்லுவாங்க அல்லது முனைன்னு சொல்லுவாங்க. உச்சின்னு சொல்லலாம் அல்லது முனைன்னு சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இப்போது இந்த படத்தை பாருங்கள், இங்கே தான் வேர்டெக்ஸ், இந்த இடம். அது எதுனா ஆதி, ஆரிஜின். அப்போது 0,0. நல்லா மனசில் ஆழமாக படிச்சுக்கோ. அப்போது இதுக்கு வந்தால் இதுக்கும் 0,0 தான் வேர்டெக்ஸ், இதுக்கும் 0,0 தான் வேர்டெக்ஸ், இதுக்கும் 0,0 தான் வேர்டெக்ஸ். அப்போ நாலுக்குமே எது மாறாதுன்னா உச்சி அல்லது முனை மாறாது, வேர்டெக்ஸ் மாறாது. மூணாவது ஃபோக்கஸ், அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் A,0. தமிழில் குவியம். குவியத்துக்கு என்ன ஃபார்முலா? A,0. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்கள், தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, யோசித்து பாருங்கள். இதுக்கு ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? ஒரு கஸ் பண்ண. இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ என்னவா இருக்கும்? -A,0. சரி, இதையாவது யோசித்து பாரு, இங்கே தான் இருக்கும் ஃபோக்கஸ். இதுக்கு எப்படி இருக்கும்? இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஃபோக்கஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துச்சு, அதனால் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா இருக்கும்? 0,A. இதை சொல்லிட்டியா? இப்படி இதை நீ ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பாரு, இங்கே தான் இருக்கும் ஃபோக்கஸ். இதையாவது சொல்ல பார்க்கலாம், என்ன இருக்கும்? 0,-A. ஒய் ஆக்சிஸுக்கு பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -A. ஸோ 3 பேரை பார்த்துருக்குறோம். ஒன்று பொதுவான சமன்பாடு, ரெண்டாவது உச்சி, எல்லா படத்துக்கும் சேம், ஃபோக்கஸ் மாறுது, குவியம் மாறுது. நாலாவது டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரை. இயக்குவரைக்கு ஃபார்முலா படத்தில் காமிக்கிட்ட இயக்குவரை எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்க. ஃபோக்கஸே காட்டலையே அங்கே இன்னும். எஃப், இதான் ஃபோக்கஸ். இயக்குவரை நல்லா கவனிச்சிக்கோ. இது ஏ, இந்த இடம் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஏ. இதுதான் A,0. ஓகேவா? இப்போது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். உதாரணமாக இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே வர்றதுக்கு தான் பேர் இயக்குவரை, எல்னு சொல்லுவாங்க, அல்லது டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலானா x + A = 0. x + A = 0. அப்போது இங்கே வரும் இல்லையா டைரக்ட்ரிக்ஸு, இதுக்கு என்ன ஈக்குவேஷனாக இருக்கும்? x - A = 0. இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் இங்கே வரும். அப்போது y + A = 0. இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் இங்கே வரும். அப்போது y - A = 0. ஓகேவா? இப்போ நம்ம 4வது பார்த்துட்டோம். என்னது? டைரக்ட்ரிக்ஸ். 5வது லேட்டஸ் ரெக்டம், செவ்வகலம். செவ்வகலத்தில் 2 இருக்குது. ஒன்று நீளம், இங்கிலீஷில் லென்த். முதல்ல அது எங்கே இருக்குன்னு பாரு படத்தில். குவியத்தின் வழியே செல்லும் கோட்டுக்கு செவ்வகலம் என்று பெயர். LF L' சொல்லுவாங்க. குவியத்தின் வழியே செல்லும் கோட்டுக்கு செவ்வகலம் என்று பெயர். அதோட லென்த்து எவ்வளோன்னா, நீளம் 4A. அப்போ இங்கே வாங்க, இதான ஃபோக்கஸோட லென்த்து. இங்கேயும் 4A தான், அதில் மாற்றம் இல்லை. லென்த்து தான் சேமாக இருக்கும். இங்கேயும் 4A தான், இங்கேயும் 4A தான். செவ்வகலத்து அப்போது உச்சி, முனை, வேர்டெக்ஸ் எல்லாமே 0,0ன்னு சொல்லி பார்த்தோம். அது மாறாது. அதே மாதிரி லேட்டஸ் ரெக்டமும் மாறாது. இதெல்லாம் திறவாக இருக்கணும்பா, இல்லைனா இந்த பயிற்சி தொடவே முடியாது. அடுத்தது இதோட ஈக்குவேஷன், சமன்பாடு. இது இங்கேருந்தே சொல்லலாம். இது x + Aனா இது x - A = 0. இது x - Aனா இது x + A = 0. அதே மாதிரி இங்கே என்ன சொன்னோம்? y + Aனா லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன் y - A = 0. இது y - Aனா இங்கே y + A. இவ்வளோ தான்பா. ஸோ இதை ஒன்றை படித்தாவே இது நான் 3 நீ எழுதிடலாம். நீ எல்லாத்தையும் படிச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவ. அதை தெரிஞ்சுக்கோ. ஒன்றை மட்டும் திறவாக படிச்சுக்கோ, அதுலேருந்து இது 3ஐயும் நீயே எழுதலாம். ஸோ ஒன்றை திறவாக படி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருந்தா, நீ இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருந்த சத்தியமாக நீ குழம்பிடுவேன்.
இதை மட்டும் ஒன்றை நல்லா படிச்சுட்டு அதுலேருந்து நீ அதை எழுதலாம். அடுத்தது ஆக்சிஸ். ஆக்சிஸ் எதுனா அச்சு. எது அச்சுன்னா இந்த பரவளையத்தை எது ரெண்டாக உடையுது பாரு. இப்போ எக்ஸ் அச்சு உடையுதுன்னு நினைக்கிறியா? ரெண்டாக நடுவில் பூந்து உடையுது பாரு. ஒய் அச்சு உடைக்கவே இல்லை, அது தனியாக போவோம், இங்கே டேஞ்சன்ட் மாதிரி நின்று கிடக்குது. அது இல்லை, ரெண்டாக உடைக்கிறது தான் அச்சு. அப்போ எது அச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் தி ஆக்சிஸ். எக்ஸ் அச்சு தான் அச்சு. அதோட சமன்பாடு என்னன்னா, அதோட சமன்பாடு ஈக்குவேஷன் என்னன்னா, எக்ஸ் அச்சின் சமன்பாடு என்ன? ஒய் ஈக்குவல் டு 0. அப்போது இங்கேயும் அதான் உடையுது. எதான் உடையுது? எக்ஸ் அச்சு தான் உடையுது, அதே சமன்பாடு தான். ஆனால் இங்கே எது உடையுதுன்னா ஒய் அச்சு ரெண்டாக உடையுது பாரு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் ஒய் அச்சு தான் உடையுது, எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வரைக்கும் நம்ம பேரபோலாவை பற்றி தெரவாக பார்த்துட்டோம். பரவளையம் இதை பற்றி தெரவாக பார்த்துட்டோம். இந்த பேரபோலா எங்கே சார் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் எங்கே பயன்படுதுன்றது. ஒரு எக்ஸசைஸே இருக்குது. ஸோ அதனால் இப்போ பேரபோலாவில் 2 சம் நம்ம போட்டுட்டு இந்த வகுப்பை நம்ம முடிச்சிடலாம். 2 5 மார்க் கணக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் நடத்த மாட்டேன் நான். இதில் சில நிறைய 2 மார்க் கணக்கு இருக்குப்பா. ஒரு 60 கணக்கு இருக்குது 2 மார்க் கணக்கு. அதனால் நம்ம முதல்ல 5 மார்க் சம்முக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த யூடியூப் லெசனில் முடிச்சிடுவோம். ஓகேவா? பாருங்கள், எக்ஸசைஸ் 5.2ல் நான் 4th சம் எடுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் 2 மார்க்கும் 3 மார்க்கும். 4வது சம் எடுக்கிறேன். ஃபைண்ட் த வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ் தான் பார்த்துட்டோம். ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட். இவ்வளோ 4 தான் கேட்குறான். இந்த 4க்கு 4 மார்க்கு, படத்துக்கு 1 5 மார்க். இவ்வளோ தான்ப்பா, சிம்பிள்ப்பா. கீழே உள்ளவனவற்றுக்கு முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு செவ்வகலம். முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு செவ்வகலம். 4க்கு 4 மார்க்கு, படத்துக்கு 1 5 மார்க். படம் கண்டிப்பாக வரையணும். இப்போ பாருங்கள், y ஸ்கொயர். அதில் கொஸ்டின் எழுதிக்க சொல்யூஷன். y ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. கொஸ்டினை எழுதி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் போகலாமா? என்ன சார், நல்லா கவனிக்கணும்பா, இல்லைனா இது குழப்பி விட்டுடும். நான் சொன்ன பரவளையம்னா ஒன்று ஒய் ஸ்கொயர் வரும், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் வரும்னு. ஒய் ஸ்கொயர் வந்துக்குது. அதனால் ஒய் ஸ்கொயரையும் ஒய்யும் நிறுத்திக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 8x இந்த பக்கம் தான் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 இந்த பக்கம் தான் மைனஸ் 12x. சரி, இப்போ நீ கேட்பேன் எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸை நிறுத்திக்கின்னு ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வரும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுக்கினியா? ஒய் ஸ்கொயரையும் ஒய்யும் வச்சுக்கிட்டு எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் இந்த பக்கம் கொண்டு போகணும். 2வது ஸ்டெப் பாரு, 4 ஒய்யை 2 4ன்னு எழுதலாமா? வேறு இன்னுமே செய்யலை, அது மட்டும்தான் செய்கிறேன். 4 2 4. அடுத்தது பாருங்கள், ஒய்க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 2. இந்த 2 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். சார் அப்படி பண்ணிட்டா மதிப்பு மாறிடுமானா? எஸ், மாறும் தான். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டா மதிப்பு மாறாது. எந்த நம்பரை சொல்லி பார்க்கலாம்? ஒய்க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பர். ஒய்க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ மதிப்பு மாறாது. இப்போ நீ கேட்ப, ஏன் சார் அதை செய்கிறோம் அப்படின்னு நீ கேட்ப. பதில் சொல்கிறேன் பாரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்துச்சா? என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், அது பாருங்கள், இன்னொரு வாட்டி பாருங்கள். 2 ஸ்கொயர் 4 பாரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா. ஏனா ஒய், பினா 2. இவ்வளோ தான்பா. இதுக்காக தான் அது இந்த நம்பரை நம்ம சேர்க்குறோம். இதை திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் புரியும். தயவுசெய்து நிறைய வாட்டி பாருங்கள். அடுத்ததை கவனிங்க. இப்போ 4ல் 12 கழிச்சிடு. 4ல் 12 கழிச்சா -8. ஏன்னா பெரிய நம்பர் 12, 12க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. 2லும் பொதுவாக 8 எடுத்துரு. 4 8 8. 8 4 2 8ன்னு சொல்லலாமா? ஓகே, அதோட முடிஞ்சிடுச்சுப்பா. இப்போ இது எப்படி இருக்குது பார்த்தோன்னா, இங்கே ஒய்க்கு ஸ்கொயருக்கு எக்ஸுக்கு ஸ்கொயரில். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இந்த அமைப்பில் இருக்குதுப்பா. இப்போ தான் பார்த்தோன்னே சொல்ல முடியாது, இப்படி மாற்றினோன்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x என்பது படம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x படம் வலதுபுறம் திறந்திருக்கும். படம் வரைஞ்சாச்சு, 1 மார்க் எடுத்தாச்சு. இப்போது முதலாவது அவன் கேட்டது என்ன? வேர்டெக்ஸ்.
வேர்டெக்ஸ்னா உச்சி அல்லது முனை, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம், இந்த இடம் தான் சொல்லிட்டோம். அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம சொல்லிட்டோம். என்ன ஃபார்முலா? ஆதி, ஆரிஜின் 0,0. அப்போ கேபிட்டல் எக்ஸும் 0 தான், கேபிட்டல் ஒய்யும் 0 தான். ஆக்சுவலி இப்போ என்ன நடந்திருக்குதுன்றதை ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிடுறேன். இது கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை கேபிட்டல் ஒய். எது கேபிட்டல் எக்ஸு? ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1. எது கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய் மைனஸ் 2. இந்த ஸ்மால் ஒய் மைனஸ் 2 கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கிறேன். ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1 கேபிட்டல் எக்ஸ் நான் தான் வச்சேன். அப்போது ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இந்த பக்கம் தான் +1, -2 இந்த பக்கம் தான் +2. அப்போது முனை என்ன வந்துச்சுன்னா 1,2 ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, ஆதியில் இருந்த இந்த முனை எங்கே போயிடுச்சுன்னா எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டரும் ஒய்ஹெச்சில் 2 சென்டிமீட்டர். அப்போ இங்கே வந்துச்சுப்பா படம். இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதுதான் ஷிஃப்டிங் த ஆரிஜின். இங்கே இருக்கிற படம் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் நீ டீட்டெயிலாக வரைய தேவை, தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். படத்துக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் எடுத்துட்டேன். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்றால் குவியம். ஃபோக்கஸ் என்றால் என்ன? குவியத்துக்கு என்ன ஃபார்முலானா a,0. அப்போது இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு 0 போடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே போட்டு கண்டுபிடிச்சிட்ட பாரு. அதனால் அதை தயவுசெய்து போடாத. எதை போடாத? கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0 போட்டு மறுபடியும் நீ டைம் தான் வேஸ்ட் பண்ணுவேன். டைம் வேஸ்ட்டு, பேப்பர் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு நம்பர் அந்த மாதிரி. ஸோ அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் போட்டு. கேபிட்டல் எக்ஸ் என்றால் என்ன? எதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ் வச்சோம்? இந்த பாரு, எதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்? ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1. ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1 ஏ. அதை சொல்லவே இல்லை பாருங்கள். ஸோ இங்கே எழுதிட்டோன்னா ஒரு வாட்டி, கேபிட்டல் எக்ஸ் எதுனா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1, கேபிட்டல் ஒய் எதுனா ஸ்மால் ஒய் மைனஸ் 2, ஏ எவ்வளோனா 2. அதை சொல்ல மறந்துட்டேன் நான். ஓகே, ஏ எவ்வளோனா 2. அப்போ -1 இந்த பக்கம் வந்தால் +1, 2 + 1 எவ்வளோனா 3. அப்போ புதிய ஃபோக்கஸ் எவ்வளோனா எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 0 போட்டு மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காதான்றதை தான் கண்டுபிடிச்சிட்டே. எவ்வளோனா 2. அப்போ ஃபோக்கஸ் எங்கே வந்துடும்னா எக்ஸ்ஹெச்சில் 3, ஒய்ஹெச்சில் 2. இங்கே வந்துருமா அந்த ஃபோக்கஸ். ஓகேவா? மூணாவது என்ன கண்டுபிடிக்க சொன்னால் பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். மூணாவது என்ன கண்டுபிடிக்க சொன்னால் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு நம்ம ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம் இல்லையா ஏற்கனவே. எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0, அதான் ஃபார்முலா. இது எக்ஸ்ன்றது பின்னாடி கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஏ, அது ஞாபகம் வச்சுக்கோ. எது கேபிட்டல் எக்ஸ்? இங்கே எழுதிக்கிற மாதிரி ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஏ எவ்வளவு? ஏதான் போட்டேனே 2 ஈக்குவல் டு 0. அப்போ 2ல் 1 கழிச்சா 1, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதான் அந்த டைரக்ட்ரிக்ஸு இங்கே வந்துடும். உதாரணமாக இது இங்கே வரும். இன்னும் முடியல, இன்னும் ஒன்று இருக்குது. என்னது அதை சொல்லி பார்க்கலாம். செவ்வகலத்தின் நீளம், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அதோட முடியுதுப்பா. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், செவ்வகலத்தின் நீளம். செவ்வகலத்தின் நீளம் என்ன ஃபார்முலா? 4a. என்ன ஃபார்முலா? 4a. 4 இன்ட்டு a எவ்வளோன்னு சொன்னால் 2. அப்போ 4 2 8. இந்த சம் முடிஞ்சிடுச்சுப்பா. அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்கள். இப்போது x² வந்துடுச்சு, ஆனால் என்ன இல்லை, y² இல்லை. x² வந்துட்டால் நான் சொன்னேன்னா பேரபோலானா என்ன இருக்கணும்? ஒன்று x² இருக்கும், இல்லைனா y² இருக்குன்னு சொன்னேன். x² இருந்துச்சு, y². அப்போ என்ன செய்யணும்? x² எக்ஸும் இந்த பக்கம் வச்சுக்கணும். +8y இந்த பக்கம் தான் -8y, +17 இந்த பக்கம் தான் -17. 2 எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? O2 2ன்னு எழுதலாம். இங்கே அப்படியே பார்த்து எழுது. அடுத்தது என்ன சொன்னேன்? எக்ஸுக்கு 2க்கு நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுன்னு சொன்னேன். இங்கேயும் பண்ணணும், அங்கேயும் பண்ண, அப்போ தான் மதிப்பு மாறாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா a² + b² -2ab.
அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா, ஏனா எக்ஸு பினா 1. இது பாரு -8y -17 1 ஸ்கொயர் 1 -8y 1ல் 17 கழிச்சா -16, ஏன்னா பெரிய நம்பர் 17, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது பார்த்துக்கோ. ரெண்டுலேயும் பொதுவாக நம்ம எதை எடுக்கலாம், -8 எடுத்துடலாம். -8 எடுத்துட்டா +2 போடணும், ஏன்னா அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 2 16 வரும். ஓகேவா? இப்போது இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இங்கே எக்ஸ்க்கு இருக்குது பாரு, எக்ஸ்க்கு ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இப்படி இருக்குது. அதில் இந்த -8 எப்படி எழுதலாம்னு சொன்னால், -8 எப்படி எழுதலாம் சொல்லலாம், 4 × -2 சொல்லலாம், அல்லது -2 × 4 அப்படின்னு சொல்லலாம், -4 × 2 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வழியும் சொல்லலாம். அப்போது எது என்னென்னு சொல்லாமா, கேபிட்டல் எக்ஸ் எவ்வளோனா ஸ்மால் எக்ஸ் -1, கேபிட்டல் ஒய் எவ்வளோனா ஸ்மால் ஒய் +2, ஏ எவ்வளோன்னு சொன்னால் தான் ரெண்டு வழி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம ஏவை வந்து -2ன்னு எடுத்துக்கலாம், +2 எடுத்து நான் +2ன்னு எடுத்துக்கிறேனே, அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். இப்போ படம் எப்படி இருக்குன்னா இங்கே மைனஸ் வந்துச்சு பாரு, அதான் அந்த -4ay போடும்போது இந்த மைனஸ் இங்கே வந்ததுனால ஏக்கு நான் 2 தான் எடுக்கணும். மைனஸ் இங்கே வந்ததுனால இங்கே பாரு, மைனஸ் இங்கே வந்ததுனால ஏக்கு 2 தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ படம் எப்படி இருக்கும், படம் வரைஞ்சி காட்டலாமா. எக்ஸ் ஸ்கொயர் வருது -4ay, அப்போ படம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்பா படம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் வந்தால் கீழ் நோக்கி திறந்துள்ளது, ஓப்பன் டு த பாட்டம். ஸோ வேர்டெக்ஸ் இங்கே இருக்கும், ஃபோக்கஸ் இங்கே இருக்கும், குவியம் இங்கே டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், செவ்வகலத்தின் நிலம் இங்கே வந்துடும். எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், வேர்டெக்ஸ் உச்சி அல்லது முனை. எது உச்சி அல்லது முனை, இது இருக்கு பாரு, அதுக்கு என்ன ஃபார்முலா, 0,0, அதாவது கேபிட்டல் எக்ஸும் 0 தான், கேபிட்டல் ஒய்யும் 0 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் எக்ஸ் என்பது என்ன, ஸ்மால் எக்ஸ் -1, கேபிட்டல் ஒய் என்பது என்ன, ஸ்மால் ஒய் +2. இப்போ -1 இந்த பக்கம் வந்தால் +1, +2 இந்த பக்கம் வந்தால், அப்போ வேர்டெக்ஸ் என்னன்னா 1, -2. அப்போ இந்த ஆதி நகர்த்தப்பட்டுச்சு, ஷிஃப்டிங் த ஆரிஜின். எப்படி இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -2, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -2னா இங்கே தானே -1 -2 இந்த இடம்பா. அப்போ இப்படி வந்து நம்ம கரெக்டாக வரையணும்னு இப்படி தான் வரையணும், நம்ம ரஃப்பாக தான் அப்படி வரைஞ்சி வச்சுக்கணும். ஓகே, ஸோ வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஃபோக்கஸ் குவியம். குவியத்துக்கு என்ன ஃபார்முலா, இப்போ படம் இப்படி வந்துடுச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், 0, -0, கேபிட்டல் எக்ஸ்க்கு 0 போடணும், கேபிட்டல் ஒய்க்கு -a போடணும். கேபிட்டல் எக்ஸ்க்கு 0 போடாத, முந்தி நான் சொன்னால் ஒய்க்கு 0 போடாதன்னு, ஏன்னா அது a, 0. இப்போ 0, எழுதுறதுனால நீ எக்ஸ் போட வேணாம், எது மட்டும் போட்டால் போதும், y ஈக்குவல் டு -a. எது கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய்க்கு பேர் என்னன்னு வச்சோம், ஸ்மால் ஒய் +2 ஈக்குவல் டு மைனஸ், ஏக்கு என்ன பேர் வச்சோம், a ஈக்குவல் டு 2. அப்போ +2 இந்த பக்கம் வந்தால் -2, -2வும் -4. அப்போது ஃபோக்கஸ் ஒய் தான் -4, அவசரப்பட்டு எக்ஸுக்கு போட்டுறாது, எக்ஸுக்கு 0 போடணும், எக்ஸுக்கு 0 போட்டு கண்டுபிடிச்சிட்டேன், என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஃபோக்கஸ் தான் வரும்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -4 இங்கே வரும் ஃபோக்கஸ். கரெக்டாக இருக்கா இல்லையா? அடுத்தது புக் ஆன்சரில் இங்கே +4 போட்டுக்குதுப்பா, நீ கரெக்ட் பண்ணிக்கோ. புக்கில் ஆன்சரில் பின்னாடி திருப்பி பார்த்தா இங்கே +4 போட்டுக்குது, தப்பு, -4 தான் ரைட்டு. ஓகேவா? தெளிவாயிடு, போய் பாரு என்ன எடுத்து. அடுத்தது டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன், இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு, இயக்குவரை எங்கே இருக்குன்னு சொன்னேன், இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னேன். யூஸ்வலாக x + a, இப்போ இப்படி வந்ததுனால y -a ஈக்குவல் டு 0, y -a ஈக்குவல் டு 0. அது நான் போன வாட்டி பரவளையத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், 4 விதமான பரவளையத்தில் இங்கே பாருங்கள், இந்த பரவளையத்துக்கு என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள், இயக்குவரைக்கு y -a, ஃபோக்கஸ் பாருங்கள் 0, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், இருந்தாலும் இப்போ எடுத்து காமிச்சிடுறேன். அப்போ y -a ஈக்குவல் டு 0னா கேபிட்டல் y என்றால் என்ன, ஸ்மால் ஒய் +2 மைனஸ் இது ஒய்க்கு a என்றால் என்ன சொல்லியாச்சு 2.
அப்போது ஈஸி பாருங்கள், +2 -2 கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 0 என்பது எக்ஸ் அச்சின் சமன்பாடுன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்ல வரோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வரைகிற டேரக்ட்ஸ் இது மெயின் படம் வரைஞ்சி காமிச்சேன். இந்த கணக்குக்கு இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் என்னவாக இருக்குதுன்னா டைரக்ட்ரிக்ஸாக இருக்குது, இயக்குவரையாக இருக்கிறது. ஸோ இதையும் முடிச்சாச்சுப்பா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் பல முறை போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பதியும்.